நம்முடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் அவர்கள் இணைகிறார். வணக்கம் ஐயா. ஒரு மீளா துயரத்தில் ஆழ்த்திட்டு போயிருக்காரு. உங்களுடைய அரசியல் பயணம் அப்படிங்கிறது அவருடன் எப்படிப்பட்ட ஒன்றா இருந்தது? அவருடைய அரசியல் வாழ்க்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் திரு விஜயகாந்த் அவர்கள் கடந்த சில மாதங்களா ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டு இருந்தாரு. இப்படிப்பட்ட நிலையில இந்த காலை அவர் அகால மரணம் அடைந்தார் என்கிற செய்தி ரொம்ப அதிர்ச்சி அளிக்கிற செய்தியா இருக்கு. திரையுலகத்துல அடியெடுத்து வைத்து ஒரு சமூக நீதி, ஒரு மக்களுடைய உரிமை போராட்டங்கள், ஒரு நீதி நியாயத்தை வலியுறுத்தக்கூடிய அப்படிப்பட்ட பாத்திரங்களை வகித்து சிறப்பா திரையுலகத்துல சாதனை படைச்சாரு. குறிப்பா சிகப்பு மல்லிங்கிற படத்துல அவரு நடிச்ச பாத்திரம் ரொம்ப புகழ்பெற்ற பாத்திரமா இருந்தது. ஒரு தொழிலாளி மக்களுடைய உரிமைகளுக்கு எப்படி போராடணுங்கிறத சிறப்பா இது பங்கினை ஆற்றினாரு. பிறகு அரசியல் அடியெடுத்து வைத்த பிறகு தேசிய திராவிட முற்போக்கு கழகங்கிற கட்சியை உருவாக்கி அவருடைய தலைவராக இருந்தாரு. சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவராகவும் பணியாற்றினாரு. 2011 2016 வரைக்கும் எதிர்கட்சி தலைவராக பணியாற்றினாரு. அவர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக பணியாற்றுகிற போது நாங்கெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தோம். அப்போ சட்டமன்றத்தில் வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள்ல கலந்து பேசி ஒரு நெருக்கமா அவரோடு பழகுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. ஒரு திரையுலக பிரபலம் என்று சொன்னா கூட பழகுவதற்கு ரொம்ப சாதாரணமா அடிமட்ட தொண்டர்கள் மக்களோடு பழகுவதற்கு ரொம்ப அந்யோன்யமா பழகுபவர். எந்த விதமான தயக்கமும் இல்லாம அவர் கலந்து பேசுகிற போது கருத்துக்களை நேரடியா சொல்ல முடியும், நேரடியா பேச முடியும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல நட்பு ரீதியா பழகிய சட்டமன்ற அனுபவங்கள் மறக்க முடியாது. தமிழ்நாட்டில் அவர் இன்னும் பல ஆண்டுகள் வாழ்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல பணிகளை ஆற்றுவதற்கான வாய்ப்பு இருந்தது. ஆனா இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவருடைய உடல்நிலை சரியில்லாம இன்றைக்கு இயற்கை நம்மை விட்டு பல சிகிச்சைகள்லாம் அளித்தாலும் கூட கடைசியில இயற்கை தான் மரணம் அவரை வென்று விட்டது அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. அவருடைய இழப்பு என்பது எங்களை போன்றவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு மறக்க முடியாத, ஈடு செய்ய முடியாத இழப்பாக இருக்கு. ஆழ்ந்த வருத்தத்தையும் வேதனையும் அளிக்கிறது. உண்மையிலேயே அவரை பிரிந்து வாடுகிற அவருடைய துணைவியார் மற்றும் பிள்ளைகள், குடும்பத்தினர் மற்றும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நன்றி ஐயா, உங்களுடைய இணைவுக்கு, உங்களுடைய இரங்கல் செய்திக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.